கல்வியை முன்னிறுத்துவதற்கான சட்டங்களை திமுக வகுக்கும். இதை எப்படி எதிர்ப்பது? இந்த எதிர்ப்பு மக்கள் எதை வைத்து சிந்திக்கிறார்? மக்களுடைய சிந்தனை என்பது நீங்க ஏழையாகவே இருந்தாலும் செருப்பு தைப்பவராக இருப்பார், பூ கட்டுறவர் அம்மாவா இருப்பாங்க, கூலி வேலைக்கு போவார்கள். அந்த அம்மாட்ட போயிட்டு, அந்த கட்டட வேலைக்கு போகிற அப்பாட்ட போயிட்டு, உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன், நல்லா வசதியாக வாழ்ந்துக்க, ஆனால் ஒன்றே ஒன்று செய்யு, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பாத என்று சொன்னால் அந்த 10 லட்ச ரூபாயை அவர்கள் வாங்கிக் கொள்வார்களா, இல்லை பலார்னு ஒன்று செவுரில் கொடுப்பாங்களா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு 2000 கோடி ரூபாய் நான் தருவேன் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தன்வேந்தன் பிரதான் சொல்லுகிறார். இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது. கேரளாவிலே ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புதலே வழங்கி பிறகு அவர்கள் வாபஸ் வாங்கினார்கள், மனம் மாறிவிட்டார்கள் இடையில். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகளின் கல்வியை நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறாரே. கல்வியை சமரசம் செய்து கொள்ளாத முதல்வரைத்தானே தமிழ்நாடு ஆதரிக்கும், தமிழ்நாடு அங்கீகரிக்கும். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிக்கிறார்கள்.